எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பால் கொழுக்கட்டை எப்படி பண்றது அப்படின்னு அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு. அரிசி மாவா இருந்ததுன்னா நல்லா நைஸா இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கொழுக்கட்டை மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் ரெசிபிக்கு எதுக்கு உப்பு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு துளி உப்பு போடும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நான் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொதிக்க வச்ச வெந்நீர் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க கூடாது. நான் நல்ல சூடான வெந்நீர் விட்டுட்டு இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் நான் அப்படியே விட்டுடுறேன். கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கை வச்சு பிசைக்க போறோம். 2 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டேன். கை பொறுக்கிற சூடு தான் இப்ப இருக்கு, அதனால நான் மெதுவா பிசைக்கிறேன். அது கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரி இருந்தாதான் நமக்கு நல்ல சாஃப்டா